மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இதுவரை 513 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. 700க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 513 கடைகள் மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அறிவித்த 717 கடைகளில் 513 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், இப்ப தமிழக முதலமைச்சர் அறிவித்த 717 கடைகள்ல 513 மதுக்கடைகள் தற்போது மூடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விரிவான தகவல்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 713 டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார் 2 வாரங்களில். ஆகவே அந்த 717 கடைகளும் எந்த அடிப்படையில் என்றால் பேருந்து நிலையங்கள், அதே போல பள்ளி கல்லூரி வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள், இந்த 3 கிரைட்டீரியாவில் அது வரையறுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் 717 கடைகள் மதுக்கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்திருந்தார். 2 வாரங்கள் அதற்கான நேர கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதில் 513 கடைகள் தற்பொழுது வரை மூடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியே. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் இந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட பகுதிகளில் FL2, FL3 கடைகளில் வருவாய் என்பது அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியே என்றால், வழக்கமாக ஒரு இடத்திலிருந்து ஒரு கடையை நீக்கிவிட்டால் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் தேடி சென்று பொருட்களை வாங்குவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் மதுக்கடை ஒரு இடத்தில் மூடப்பட்டால் அதன் பிறகாக அருகாமையில் இருக்கக்கூடிய கிளப்புகள், பார்களில் அந்த விற்பனை என்பது அதிகரிக்கும். அந்த வகையில் இதுவும் அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியே. அது மட்டுமல்லாமல் இந்த வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிறுத்தங்கள் அருகே 500 மீட்டர் சுற்றளவில் இருந்த அந்த 513 மதுக்கடைகள் இதுவரை மூடப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் 69 மதுக்கடைகளும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 63 மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக அரசு மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ள மதுக்கடைகளில் பார் வசதியுடன் கூடிய மதுக்கடைகள் 650, அதே போல டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்படும் பகுதியில் FL2, FL3 கடைகளில் வருவாய் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது. மேலும் FL2, FL3 கடைகளில் அன்றாட வருவாய் 15 கோடியே இருந்தது. இதில் 27 கோடி வரை அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியே. மேலும் தமிழகத்தில் மொத்தமாக 1460 FL2, FL3 மதுபான கடைகள் இயங்கி வருகிறது. இந்த FL2, FL3 என்பது இந்த பார்கள், அதே போல தனியார் கிளப்புகள், மணமகள் மன்றங்கள் என்று கூறுவார்கள். அதே போல புதிய அரசு அமைந்த பிறகு FL2, FL3 கடைகள் புதிதாக திறக்க இதுவரை எந்த விதமான அனுமதியும் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே ஒரு இடத்தில் கடையை மூடினால் வேறு என்ன வழியில் குடிக்கலாம் என்பதை மதுப்பிரியர்கள் பார்த்து வேறு கடையோ அல்லது கிளப்புகளையோ மணமகள் மன்றங்களையோ தேடி குடிக்கிறார்கள் என்பது இதன் வாயிலாக எடுத்துக்கொள்ளலாம். அரசு ஒரு புறம் மதுக்கடைகளை மூடி வருகிறது, மறுபுறத்தில் மூடப்பட்ட இடங்களில் வேறு ஒரு வகையில் அங்கு வணிகம் என்பது அதிகரித்து வருகிறது. ஆகவே இந்த கடைகளை மூடுவது மட்டுமல்லாமல் குடிப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்குவதும், அவர்களுடைய உடல் ரீதியாக அவர்களை பரிசோதனை செய்து அவர்களுக்கு சரியான மருத்துவ தேவைகளையும் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் இந்த குடிகாரர்கள் குடிக்கக்கூடிய அளவு என்பது நாளடைவில் குறைந்து பெண்களுக்கான பாதுகாப்பும் குடும்பங்களில் நடைபெறக்கூடிய அந்த சண்டைகளும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நித்யானந்தன்.